Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 3 of UGDRB and we are discussing Shakespearean tragedies. We have completed Shakespearean comedies and now we are coming to the topic Shakespearean tragedy. This is how the plays of William Shakespeare are categorized. Okay, so Shakespearean tragedy. What is that? This Shakespearean tragedy it was written during the second half of his career. நம்ம ஏற்கனவே இந்த கிளாசிபிகேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். லிட்டரரி லைஃப எத்தனை ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க ஹட்சன்? How many phases or how many periods? 4 stages. The second phase is considered to be the phase of great tragedies and the model for Shakespearean tragedy. ஷேக்ஸ்பியருக்கு எது சார் மாடலா இருந்தது அப்படின்னா, he drew model based on the classical model. பட் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய இங்கிலீஷ் ஆடியன்ஸுக்கு தகுந்தாப்புல அந்த பர்டிகுலர் tragedy மாடல்ஸை மாத்திக்கிட்டார். And very important for a tragedy is the tragic hero. நார்மலா இது ஒரு ஃபேமஸான ஒரு கிரிட்டிக் இருக்கார், A.C. Bradley, who is a famous critic who spoke about Shakespearean tragedies. A.C. Bradley. A.C. Bradley. Okay, அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக்ஸ்பியரியன் tragedy அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, he speaks about the characteristics of a tragedy. Okay, who spoke about the characteristics of tragedy? That's it, sir. ஷேக்ஸ்பியரியன் tragedy அப்படிங்கிற அந்த புக்கு எழுதுனது A.C. Bradley, a very important Shakespearean critic. Okay, you should know this writer for sure. என்ன அப்படின்னா, in the year 1904 he brought out a very famous book and the title of the book is Shakespearean tragedy. அந்த புக்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he speaks about the elements of a tragedy. அதுல ரொம்ப முக்கியமானது for a tragedy very important is a tragic hero. The tragic hero எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he must be a very noble character, a man of very high estate. ரொம்ப ஹை ரேங்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஒரு ஹை எஸ்டேட் அப்படின்னா அந்த அரச குடும்பம் அல்லது பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கும். அப்ப அந்த மனிதனுடைய ஃபால் இருக்கு இல்லையா, அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் அஃபெக்ட் பிக் நம்பர் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை இருந்தாதான் அந்த பிளே என்னவா இருக்கும், டிராஜிக் பிளே. தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், ஒரு பெரிய நோபல் ஹீரோ இருக்காரு, ஒரு பெரிய டிராஜிக் ஹீரோ இருக்காரு, a man of high estate இருக்காரு. அவரு ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் நிறைய இருந்தாலும் அவர்கிட்ட அவருடைய கேரக்டர் ஒரு சின்ன ஃப்ளா இருக்கு. அந்த ஒரு சின்ன குறைபாடுனால் அது பிசிக்கல், நாட் அ பிசிக்கல் டிஃபார்மிட்டி, பட் இட் மஸ்ட் பி a psychological problem. We call it as error of recognition. எப்ப அவர் ஏதோ ஒரு சின்ன குறைபாடுனால் என்ன பண்றாரு, from his high estate he falls low. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ட்ராஜடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்பெத். மேக்பெத் எப்படிப்பட்டவர்? Who is Macbeth? Shakespearean tragic hero, Macbeth. What was his position? He was a Scottish general. Are you with me, teachers? Yes, sir. Scottish general மட்டும் இல்ல, he was a cousin to King Duncan. அவ்வளவு தூரம் கிங்குக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவருடைய சகோதரனா இருந்திருக்காரு. ஆனா அவருடைய ஃப்ளா என்ன அப்படின்னு எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க அந்த பிளேல. what is it, valiant cousin, worthy gentleman, அப்படி எல்லாம் மேக்பெத்தை டங்கன் கொண்டாடுறாரு. ஆனா மேக்பெத் அவருடைய ஃப்ளா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he fell prey to the temptation of the witches. அந்த witches என்ன பண்றாங்க அப்படின்னா, they are called weird sisters.
அந்த வியர்ட் சிஸ்டர்ஸ் இவருடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்து கரெக்டா அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உள்ள ஒரு சின்ன ஆசை இருக்கு. என்ன, நம்ம வந்து என்ன இதே மாதிரி நிலையில எப்படி இருக்கிறது, நம்ம ஒரு அரசனானா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை உண்டு. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஆஸ்பயர் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில காட்டிக்க மாட்டோம். இவருக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை இருந்தது, நம்ம அந்த உயர்ந்த நிலைக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்தாரு. அதை மறைச்சிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதை கரெக்டா குறிப்பாத்து யாரு வந்து டார்கெட் பண்ணது, the weird sisters. அந்த weird sisters வந்து என்ன பண்ணாங்கன்னா, they acted as a stimulant. ஒரு ட்ரிகரா இருந்தாங்க. அந்த ட்ரிகர் வந்து என்னாச்சுன்னா, the ambition அப்படிங்கிறது சாதாரண அம்பிஷன் இல்லை, இவர்கிட்ட இருந்தது ஓவர் வால்டிங் அம்பிஷன். What is the tragic flaw of Macbeth? Overwhelming ambition. Overwhelming ambition. ஆம்பிஷன். ஆம்பிஷன் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணி நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும், ரூத்லெஸ் வில்லனா மாறினா தான் நம்ம வந்து என்ன அந்த பொசிஷன் அடையணும் அப்படிங்கிற மாதிரி போனதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, he suffers from psychological problem and he also becomes a tyrant and the whole of Scotland turns against him. worthy noble gentleman னு சொன்ன எல்லாருமே ஒரு டைரண்ட் சொல்லி அவனை கொன்னணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. so he became a tragic hero. Are you there, teachers? The next one is அந்த நம்ம அரிஸ்டாட்டில் சொன்ன கான்செப்ட் தான். we call it as the characterல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ரெகக்னிஷன், அனக்னாரிசிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, the moment of self awareness வரணும். அந்த மொமெண்ட் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் எப்போ இந்த டிராஜிக் ஹீரோவுக்கு வருது, அவன் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த நம்ம தப்பு பண்ணிட்டோம், யாரையோ ஒருத்தர் நம்பிட்டான், அந்த ஐயோ நம்பி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற அந்த ரெகக்னிஷன் ஸ்டேட் வந்து எப்போ வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு ட்ராஜடிக்கு. அது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இன் ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி இட் டஸ் நாட் ஹேப்பன் இன் த மிடில், டுவர்ட்ஸ் தி எண்ட். வாழ்க்கை முடிய போற நேரத்துல தான் அவங்களுக்கு ஞான உதவியும் வருது. ஐயோ நம்பி வீணா போயிட்டோமே, இந்த விச்சஸ் வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை மேக்பெத்துக்கு அப்பதான் வருது. சரி, அப்படியே அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, இன் ட்ராஜடி we have reversal of fortune. What is it called, teachers? Peripeteia. Peripeteia அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஒன்னும் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு யூட்டர்ன் போட்டு எல்லாமே டிசாஸ்டரா மாறிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டும் இருக்கணும். ரொம்ப முக்கியமானது, the suffering of the hero evokes pity and fear. This is called cathartic effect. இது என்னன்னு சொல்றாங்க டீச்சர்ஸ்? cathartic effect. ஃபைனலா இந்த ட்ராஜடியில என்ன பண்ணுவாங்க, ஹீரோ நார்மலி டைஸ். ட்ராஜடியில என்ன பண்ணிருப்பாங்க, ஹீரோ உயிரோட இருப்பாரா? ஹீரோ டைஸ். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்கு அப்படிங்கிற நாம் படித்த புத்தகத்துல இருந்து அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொரியாலானுஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராஜடியில the hero survives, பட் இருந்தும் செத்தவ மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அந்த ஹீரோ இருக்காரு. மற்ற எல்லா ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடியிலையும் ஹீரோ will die and will create a pity and fear among the audience. ஓகேவா டீச்சர்ஸ்? இது புரிஞ்சுதா? சரி, அப்படியே நம்ம முக்கியமான 4 tragedies இருக்குல்ல, அதை அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் உள்ள போறதுக்கு முன்னாடியே. what are the first Macbeth பார்த்துட்டோம். what are the other major tragedies? ஒத்தெல்லோ வருவோம். ஒத்தெல்லோ is the Moor of Venice. அப்படிதானே? Moor of Venice. மூர் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே நான் கிறிஸ்டியன். எப்படிப்பட்டவர் இவர்? கிறிஸ்டியன் கிடையாது. he is a hired hand. Are you with me, teachers? வேற நாட்டுல இருந்து இந்த நாட்டு என்ன பண்ணிருக்காங்க, வெனிஸ் நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவங்களை வந்து பண்ணிருக்காங்க. இவங்களை வந்து ஒரு மெர்சனரி ஃபோர்ஸா கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் ஒத்தெல்லோ. இவருடைய கேரக்டரிஸ்டிக் ரைட் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is வாரியர். என்ன மாதிரி வாரியர்? ரொம்ப பிரேவ் வாரியர். A man who believes in superstition.
பர்டிகுலர்லி எப்படி சார் சூப்பர்ஸ்டிஷியஸ் மேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, he believes in the strawberry handkerchief. என்ன kerchief? Strawberry handkerchief. handkerchief அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் kerchief. இந்த kerchief என்ன சார் ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அம்மா வந்து இவங்க எல்லாம் பேகன் வேர்ல்டுல இருந்து வருவாங்க. ஓகே, given by pagan mother அப்படின்னா நான் கிறிஸ்டியன் மதர். இந்த பேகன் மதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகனே இந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை நீ என்ன பண்ணணும், உன்னுடைய லாயல்ட்டி அன்புக்கு அடையாளமாக உன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்கணும். ஒருவேளை நீ ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பெண்மணிகிட்ட கொடுக்கணும். அந்த பெண்மணி எவ்வளவு காலம் இந்த ஸ்ட்ராபெரி ஹேண்ட் கர்ச்சீஃப் உன் கையில வச்சிருக்காளோ அவ்வளவு காலம்தான் அவ உங்ககிட்ட லாயலா இருப்பா. அவ அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், அவ தன்னுடைய லாயல்ட்டிய வேற யாருக்கும் கொடுத்துட்டான், வேற யாருக்கும் லாயல் ஆயிட்டா, உன்னை அவ பிட்ரே பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே நம்புறான். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ளார பாத்தீங்கன்னா, ஒத்தெல்லோவுடைய பெரிய டிராஜிக் ஃப்ளா, வாட் இஸ் த பிகெஸ்ட் டிராஜிக் ஃப்ளா ஆஃப் ஒத்தெல்லோ? சஸ்பிஷன் சார். சஸ்பிஷன் எடுத்துக்கலாமா? ஓகே, ஐ டேக் இட் லைக் தட். பட் இதை விட பெருசு அப்படின்னா jealousy, then suspicion. இந்த திருமண வாழ்க்கையில இந்த ஒரு பெரிய தப்பு மட்டும், சந்தேகம் அப்படிங்கிற பேய் உள்ள வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இத எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எதை வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, gullibility. What do you mean by gullibility அப்படின்னு கேட்டீங்கன்னா, believing that people are always good to us. ஏமாறுறது, ஈஸியா ஏமாறுறது, ஏமாறாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வருதுல்ல. இதுல பாத்தீங்கன்னா, who is actually manipulating Othello? Who manipulates Othello? Iago manipulates Othello. Iago யாரு? தெரிஞ்சவங்க கொஞ்சம் அப்படியே லைட்டா சொல்லுங்களேன் பார்க்கலாம். Iago is a Venetian man who holds a very high position. இப்போ இவன் பாத்தீங்கன்னா is a Christian and Othello is a non-Christian. The conflict between a Christian and a non-Christian, அதுல அந்த கிறிஸ்டியனை வந்து கொஞ்சம் கன்னிங்காவே காட்டியிருக்காங்க. And other thing is, Iago was a white man and Othello is a dark-skinned pagan, a Moor. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரேஷியல் ப்ராப்ளத்தையும் எந்த ட்ராஜடியில காட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ரேஷியல் ப்ராப்ளம் இஸ் பிரசன்டட் இன் த பிளே. என்ன பிளே? In which Shakespeare presented racial problem? என்ன பிளேல டீச்சர்ஸ்? ஒத்தெல்லோ சார். ஒத்தெல்லோ. இதுல ஒத்தெல்லோ உடைய மோட்டிவேஷனை பத்தி பேசும்போது நம்ம சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் சொல்லியிருக்காரு, அவனுக்கு பெரிய அளவுக்கு மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. அவனுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி. மேலிக்னிட்டினா ஈவில்னு அர்த்தம். மோட்டிவ்லெஸ்னா அவன் ஒத்தெல்லோ மேல இவ்வளவு காண்டா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனே கிடையாது, எந்த மோட்டிவுமே கிடையாது சார் அப்படின்னு சொல்றாங்க. பட் பிற்காலத்துல வரக்கூடிய கிரிட்டிக்ஸ் அந்த டெக்ஸ்ட ரொம்ப க்ளோஸா ஃபார்மலிஸ்ட் ரீடிங்க்கு உட்படுத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, there are reasons why Iago is angry with Othello. Particularly என்ன அப்படின்னா, Othello வந்து is made the general, military general ஆக்கிடுறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா Iago என்ன நினைக்கிறான் அப்படின்னா, Othello will promote him to the position of lieutenant. என்ன பொசிஷனுக்கு உயர்த்துவான்னு Iago எதிர்பார்க்கிறான்? லெப்டினன்ட் ஜெனரல்னு சொல்லுவாங்க இல்லையா, லெப்ட் ரைட்டு லெப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல சும்மா சொல்லிக்குவாங்க, தலை ஒண்ணு இருந்ததுன்னா தலைக்கு பக்கத்துல ரைட்டு லெப்ட். அப்ப அந்த லெப்டினன்ட் அப்படின்னா அந்த ஜெனரலுக்கு அடுத்த பொசிஷன். அப்ப அந்த பொசிஷனுக்கு நான் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன், கொஞ்சம் ஏஜ்டான மேன் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு மிடில் ஏஜ் மேன், ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு, வார் ஸ்ட்ராட்டஜியில கரைச்சு குடிச்ச ஒரு ஆள் Iago. அப்ப அவர் ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள ஒரு யோசனை இருக்கு, ஒத்தெல்லோ நம்மளை என்ன பொசிஷனுக்கு உயர்த்துவாரு? லெப்டினன்ட் ஜெனரல் பொசிஷனுக்கு உயர்த்துவார் நினைக்கிறாரு. ஆனா ஸ்டோரிக்குள்ள ட்விஸ்ட் வருது.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒத்தல்லோ does not promote him. Instead, ஒத்தல்லோ raises Cassio. Cassio எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, he is a Florentine. Cassio எந்த நாட்டை சேர்ந்தவர்? A Florentine gentleman. இவரும் வேலை நாட்டை சேர்ந்தவர். அவரு ரொம்ப ஃபேர் லுக்கிங், வெரி வெரி ஹேண்ட்ஸம். இந்த பையனை என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த யங் மேனை அந்த லெப்டினன்ட் ஜெனரல் பொசிஷனுக்கு யார் உயர்த்துறான்? ஒத்தேலோ உயர்த்திடுறாரு. இப்ப இது பயங்கர காண்டு, பயங்கரமான கடுப்பு வந்துருச்சு. என்ன இவன் இப்படி பண்ணிட்டான், என்ன வந்து இந்த பொசிஷனுக்கு உயர்த்தாம அவனை அந்த பொசிஷன் எடுப்பான். அப்ப இவனுக்கு என்ன பொசிஷன் கொடுத்தான் அப்படின்னா, ஒத்தேலோ மேட் ஹிம் தி ஃபிளாக் பேரர், கொடி பிடிக்கிற வேலை. அப்படின்னா ஆர்மி லீட் பண்ணி போகும்போது கொடி பிடிக்கும். அப்ப இது வந்து ஒரு லோவர் பொசிஷன். அப்ப ஹையர் பொசிஷன் ஒரு யங் மேனுக்கும் லோவர் பொசிஷன் ஒரு சீனியருக்கும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சீனியருக்கும் வரும். ரெண்டாவது, ஏகோ வந்து டெக்ஸ்ட்ல ரொம்ப, நீங்க ஒத்தல்லோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் தெளிவா என்ன அப்படின்னா, வார் ஸ்ட்ராட்டஜி, எப்படி ஒரு வாருக்கு வந்து வியூகம் அமைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த நேத்து வந்த துக்கடா பையன் கேஷியோ, அவனுக்கு இன்ன வரைக்கும் அவன் ஒரு பெரிய வார்ல கூட எந்த ஸ்ட்ராட்டஜியும் அமைக்கல, எந்த ஒரு டெக்னிக்கையும், வார் எப்படி ஸ்ட்ராட்டஜி அமைக்கணும், எப்படி அந்த அமைப்புகள்லாம் பண்ணணும், எப்படி எதிரியை தாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ஒருத்தனை என்ன பைபாஸ் பண்ணி அவனை ப்ரொமோஷன் கொடுத்தான்ல, இவனை நான் விட மாட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவ். அதனால என்ன சொல்றான், நான் உறவாடியே கெடுக்க போறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறான் இயகோ. அப்ப கூடயே நண்பன் மாதிரி இருக்கிறான். நண்பன் கூடயே இருக்கும் பொழுது ஒத்தல்லோ நண்பன்னு நினைச்சு அவன்கிட்ட ஏமாறுறான். தட் இஸ் கால்டு கலிபிலிட்டி. ஆனா அவன் என்ன பண்றான், இவன் தன்னுடைய வைஃப், பாருங்க இன்னொரு ஒத்தல்லோஸ் வைஃப் யாரு இந்த பிளேல? டெஸ்டிமோனா. வீக்கஸ்ட் ஹீரோயின்ஸ் கிரியேட்டட் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு உமன், வெரி ஃபேர், ரொம்ப லாயல் when it comes to love, but very weak because she is not able to communicate freely to Othello. அவ கெஞ்சரா கடைசியில சாகுற நேரத்துல கூட. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒத்தல்லோ வந்து என்ன பண்றான், he loves Desdemona, Desdemona loves Othello. ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கும் போது யாருக்கு கடுப்பு வருது அப்படின்னா, ஏகோவுக்கு பயங்கரமான கடுப்பு வருது. ஏன் அப்படின்னா, Desdemona is a white girl and Othello is a black moor. ஒரு கருப்பன் ஒரு வெள்ளை பிள்ளைய தள்ளிட்டு போயிட்டான். அதை பத்தி ஒரு இந்த பிளே பிகினிங்லேயே வந்து சொல்றான், போய் தன்னுடைய அப்பா, யாருடைய டெஸ்டிமோனா அப்பா வந்து இது தெரியாம, இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க, திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியாம தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவரை போய் எழுப்புறாங்க, யோ எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், there is a black bull which is actually mating with your white ram. அங்கேயே ஒரு கலர் சிம்பிளிசம் வச்சுக்க ரொம்ப பயங்கரமான ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்ப ஒரு ரேஸ் மிங்கிள் ஆகக்கூடாது, பிளாக் ஒயிட் மிங்கிள் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா யாகோ வந்து அதெல்லாம் வெளியில காட்டிக்காம ஒத்தலோ கூடவே போறான் கடைசி வரைக்கும். போய் ஒத்தலோவை நம்ப வச்சு அவனை வந்து இமோஷனலி பயங்கரமா அவன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறான். ஈவன் ஒத்தலோ ஹாஸ் ஃபிட்ஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். அதை பார்த்து ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ற கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டருடைய ஒரிஜினல் நேச்சரை ஒத்தல்லோ கண்டுபிடிக்கிறது the last scene. Is idea clear, teachers? So ரெண்டு tragedies பார்த்துட்டோம். மூணாவது இம்பார்ட்டன்ட் tragedy சொல்லுங்க பார்க்கலாம். Hamlet sir. Hamlet. Hamlet அப்படிங்கிறவரு, what is the full title? The Tragedy of Hamlet, Prince of Denmark. Hamlet full title என்ன? The Tragedy of Hamlet, Prince of Denmark. இந்த பிரின்ஸ் ஆஃப் டென்மார்க்குக்கு பெரிய ப்ராப்ளமே என்ன? வாட் இஸ் த பிகெஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் ஹாம்லெட்? ப்ரோக்ராஸ்டினேஷன். நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, அவனுக்கு பிகினிங்லே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த அப்பா வந்து நேச்சுரலா இறந்துட்டாருன்னு நினைக்கிறான். பட் அந்த அப்பாவுடைய கோஸ்ட் வந்து சொல்லுது, மகனே நான் நேச்சுரலா சாகலடா, என் காதுல வந்து
ஒரு கொடிய பாம்புடைய விஷத்தை ஊத்தி நான் துடிதுடிச்சு இறந்தேன், இதுக்கு காரணம் உங்களுடைய சித்தப்பன் கிளாடியஸ், அண்ட் அவனை நீ பழி வாங்கணும் அப்படின்னா இவன் ஓகே பண்ணிடலாம். ஆனா ஹாம்லெட் இஸ் ஸ்காலர் ஃப்ரம் விட்டன்பர்க் யூனிவர்சிட்டி, படிச்சவன். அதே நேரத்துல அவனுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, இன்னொரு வீக்னஸ் என்ன அப்படின்னா அம்மா மேல அதீதமான ஒரு லவ். we call it as Oedipus complex. அப்ப கிளாடியஸா கொன்றலாம், ஓகே. ஆனா அந்த கோஸ்ட் வந்து சொல்லுது, அப்பாவுடைய கோஸ்ட், எனக்கு கிளாடியஸை மட்டும் கொன்னா பத்தாது, யாரையும் போட்டு தள்ளணும், உங்க அம்மா ஜெட்ரூடையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா கொஞ்சம் இன்டெலெக்சுவலா யோசிக்கிறான். இது உண்மையாலுமே அப்பாவுடைய கோஸ்டா, இது ரியலா, அல்லது என் மைண்ட் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ணுதான் அப்படின்னு அந்த கோஸ்டையே டவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். and he pretends madness and he wants to know by himself whether Claudius and Gertrude are evil. அப்புறம் நிறைய காம்ப்ளிகேஷன் வருது பிளேல. ஃபைனலா எப்ப முடிவு பண்றான் கொல்றதுக்கு? ஆக்ட் 5 சீன் 1ல தான் ஓகே ஐ அம் கோயிங் டு கில், ரெடினஸ் இஸ் ஆல் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த ஆக்ட்ல அடுத்த சீன்லயே என்ன பண்ணுவான் அப்படின்னா he gets killed. அவனும் என்ன பண்ணுவான், வில்லனை கொன்றுவான், அவனும் காயப்பட்டு இறந்து போயிடுவான். ஸோ த பிகஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் ஹாம்லெட் இஸ் டென்மார்க். இதுல என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாம்லெட் செத்து போட்டுமே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹாம்லெட் செத்து போனோன்னே திஸ் பர்டிகுலர் டென்மார்க், த ஸ்டேட் ஆஃப் டென்மார்க் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஹேண்டட் ஓவர் டு ஃபார்டின்பிராஸ் ஆஃப் நார்வே. யார் கையில இந்த லேண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஒப்படைக்கப்படுகிறது? ஃபார்டின்பிராஸ் ஆஃப் நார்வே. இந்த நார்வீஜியன் பிரின்ஸ் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. ஆட்சி மாற்றம் நிகழும் பொழுது மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நமக்கு தெரியும், அப்படிதானே டீச்சர்ஸ்? நம்ம அந்த கதல்கள் எல்லாம் பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒரு சில டாஸ்மாக் எல்லாம் மூடும்போது என்ன சொன்னாங்க, ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க, ஒண்ணு எங்களுக்கு வந்து கல்ல இறக்க பெர்மிஷன் கொடுங்க, இல்ல கள்ளச்சாராயமாவது காய்ச்சறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, இல்ல நான் ஆந்திரால போய் யாவது குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொன்ன குடிமகன்கள்லாம் இருக்கிறான். இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு சின்னதா எக்ஸாம்பிள். அப்ப வேற ஒரு கண்ட்ரியில இருந்து ஒரு அரசு நீங்க வரும் பொழுது சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கண்டிஷன் எல்லாமே மாறும். அப்ப the fall of one character leads to a great change in the state. Is the idea clear, teachers? ஹாம்லெட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாத்துட்டீங்களா? அடுத்தது கிங் லியர். நம்ம ஏற்கனவே கிங் லியரை பத்தி நிறைய பார்த்துட்டோம், இருந்தாலும் கிங் லியரை டச் பண்ணிட்டு போயிருவோம். What is the biggest problem of King Lear? What is the tragic flaw? Pride and vanity, sir. Error in judgment. Error in judgment. Pride போட்டுக்கலாம், but primary is error in judgment. சரியா அவனுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல. ஒரு பெரிய அரசனாக இருந்த போது கூட தன்னுடைய 3 பிள்ளைகள்ல எந்த பிள்ளை உண்மையாமே தன்னை அன்பு செய்தது அப்படின்னு அவனுக்கு தெரியாம போச்சு. அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பண்ண அவனால முடியல. என்ன பண்ணா அப்படின்னா he was led away by flattery. புகழ்ச்சிக்கு என்ன பண்றான், இரையாயிடுறான். தன்னை மோசமான 2 மூத்த மகள்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கேட்கும்போது நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு டெசிஷன்லாம் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க கூடயே இருக்கிற ஒரு நண்பர் சொல்றாரு. ஆனாலும் அவர் சொல்றதை கேட்காம அவரை நாடு கடத்திட்டு என்ன பண்றாரு, இந்த ஒரு ஃபேமஸான ஒரு முடிவு எடுக்கிறாரு. என் கிங்டம் 3ஆ பிரிச்சு நான் கொடுக்க போறேன், வேணாம் ஏன் இப்ப கொடுக்காத, நீ வயசான காலத்துல நொடிந்து போகும்போது கொடுன்னு சொல்லும் பொழுது இல்ல நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு, அவரு கேட்கிற கேள்விதான் ரொம்ப மோசமான கேள்வி. ஏன் ஒரு இமோஷனை எப்படி சார் வேர்ட்ஸ்ல எக்ஸ்போஸ் பண்ண முடியும்? அப்ப தன்னுடைய டாட்டர்ஸ் கொடுத்து டெல் மீ ஹவு மச் யூ லவ் மீ. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சது the youngest one, Cordelia, the apple of his eye, ரொம்ப க்ளோஸான டாட்டர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா ரீகன் கானரல் 2 பேரும் ஆகா அவ்வளவு இவ்வளவு உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப என்ன எதிர்பார்க்கிறாருன்னா இந்த கார்டிலியாவும் நிறைய பெரிய பெரிய ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி தன்னை லவ் பண்ணுவான்னு, நான் பண்றேன்பான்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவர் ரொம்ப சிம்பிளா பிளைனா சொல்லிட்டார், ஆஸ் a daughter should love a father, I love you.
நத்திங்கா? ஆமா. மாத்திரியா? ஏதாவது மாத்தி சொல்றியா? நத்திங். நத்திங் பிகெட்ஸ் நத்திங். உன்னை நான் என்ன பண்றேன்? டிசோன் பண்றேன். எவனாவது இவளை கூட்டிட்டு போறது நான் கூட்டிட்டு போங்க, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க வேணாம் அப்படின்னு இவளுடைய ரியல் வேர்த்தை புரிஞ்சுக்கிட்டு, கார்டீலியாவுடைய ரியல் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு, த கிங் ஆஃப் பிரான்ஸ் மேரிஸ் அண்ட் டேக்ஸ் ஹர் அவே. அந்த ஜட்ஜ்மெண்டால ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மனிதர் தான் கிங் லியர். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? வெரி குட். நம்ம இப்ப இந்த முக்கியமான அந்த ட்ராஜடிஸ் எதெல்லாம் வருது அப்படின்னு இதெல்லாமே ஷேக்ஸ்பியர் 10 புக்ஸ் பிளஸ் வெப்சைட். வி ஹாவ் ராயல் ஷேக்ஸ்பியர், நோ ஃபியர் ஷேக்ஸ்பியர், நோ ஸ்வெட் ஷேக்ஸ்பியர், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அது எல்லாத்துல இருந்து கொலேட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஓகே, பட் அல்டிமேட்லி நீங்க புக்னு வந்துச்சுன்னா எந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும்? இந்த இயர் பத்தி ஹட்சன்ல இந்த இயர் கரெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பிளஸ் அலாங் ஆல்சோ செக் எட்வர்ட் ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒருவர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இல்ல இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு நிறைய ஆத்தர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆத்தர்ஸ் எடுத்து ஒரு க்ளோஸ் ஸ்டடி பண்ணி இந்த இயர்ஸ் வச்சுக்கோங்க. Now coming to Titus Andronicus, it's a very famous tragedy. என்ன மாதிரி tragedy அப்படின்னா it falls under revenge tragedy. என்ன type of tragedy teachers? Revenge tragedy. Revenge tragedy அப்படிங்கும்போது இது இங்கிலீஷ் revenge tragedy. இதுக்கு மாடல் எங்க இருந்து வருது? What was the model for revenge tragedy? The Roman playwright ஒருத்தர் இருந்தார், ஒரு ஃபேமஸ் tragedian. அவருடைய பேரு Seneca. He is a Roman. அவர் எழுதின பிளே எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தாங்கன்னா they name it as the tragedy of the blood. It is called tragedy of the blood. Tragedy of blood ன்னு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தம் ரத்தம் ரத்தம். At the end of the tragedy என்ன ஆகும் அப்படின்னா there will be actually a character who will feign madness in order to find the truth. And ரொம்ப இம்பார்ட்டண்டா there will be mutilation. அப்படின்னா பாடி பார்ட்ஸை கட் பண்ணிக்குவாங்க. ஒன்னா அவரே கட் பண்ணிக்குவாரு, இல்ல வேற யாராவது பாடி பார்ட்ஸை கட் பண்ணுவாங்க. And there will be series of murders culminating in complete bloodshed and dead bodies lying on the stage. எந்த ஒரு கேரக்டரும் உயிரோடவே இருக்க மாட்டான். எதுக்காக சார் அப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பாரு, அந்த ஹீரோவுக்கு நெருக்கமான ஒருவர் கொல்லப்படுவார். அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக இந்த ஹீரோ மேடா நடிப்பாரு. அண்ட் அந்த மேடா நடிச்சு யாரு இந்த தன்னுடைய நெருக்கமானவர்களை கொன்னாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா அவரும் செத்து போயிடுவாரு. இதைதான் நம்ம என்ன ட்ராஜடின்னு சொல்றோம்? ரிவெஞ்ச் ட்ராஜடி. ட்ராஜடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாது? Who introduced revenge tragedy to English dramatic world? Who introduced it? Thomas Kidd, sir. யாரு? Thomas Kidd, sir. Very good. Thomas Kidd. தாமஸ் கிட் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் தான். ஆனா the first English revenge tragedy அப்படின்னு சொன்னீங்கன்னா it is called Garbada. The first revenge tragedy in எந்த யாரு முத அந்த first revenge tragedy எழுதுனது? தாமஸ் சாக்வில், தாமஸ் நாட்டன். அதுக்கப்புறம் அந்த ஜானரை மறந்துட்டாங்க நிறைய பேரு. ஓகே, அதை திருப்பியும் ரிவைவ் பண்ணது தாமஸ் கிட். இவரையும் யூனிவர்சிட்டி விட்டுன்னு சொல்றாங்க. பட் there are people who do not accept Thomas Kidd as a university wit. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் எந்த யூனிவர்சிட்டிக்கும் போகல. He was only the roommate of Christopher Marlowe. அவ்வளவுதான். இவரு the Spanish tragedy-ன்னு ஒரு பிளே எழுதினார். என்ன ட்ராஜடி எழுதினாரு? Spanish tragedy அப்படிங்கிற ஒரு பிளே எழுதினாரு. அந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிற பிளே இஸ் கன்சிடர்ட் டு பி a revenge tragedy. அதனுடைய சப்டைட்டில் வந்து ஹீரோனிமோ இஸ் மேட் அகெயின். What is the subtitle of
Spanish tragedy? Hieronymo is mad again. Okay. Are you okay? I'm so happy that you people are able or very actively following what I'm trying to tell. இந்த மாதிரி கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்ததுன்னா அந்த கிளாஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். The second one ரொம்ப இம்பார்ட்டண்டா ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படிங்கிற ஒரு tragedy. ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படிங்கிறது it is an early tragedy which was written by William Shakespeare. எழுதப்பட்ட காலம் வந்து ஏறக்குறைய 1595 ல இருந்து 96. And this is the story about star-crossed lovers. A romantic tragedy. Star-crossed அப்படின்னா these two people were from different families. எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க? ரோமியோ அண்ட் ஜூலியட். அந்த ரோமியோ அண்ட் ஜூலியட் பிளேல அந்த ஃபேமிலிஸை பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணணும்? இவங்க ரெண்டு பேரும் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். Okay, so Romeo belongs to which family? Okay, Romeo belongs to the Montaigne family. Okay, இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் இடையில ஏற்கனவே ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்கு, குடும்ப தகராறு இருக்கு. ரோமியோ எந்த ஃபேமிலி? மாண்டேக் ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலி. அண்ட் ஜூலியட் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவ? கேப்புலெட் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி. ஏற்கனவே இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பகை இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எதர்ச்சியா மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் த ஹோல் திங் இஸ் இவங்க லைஃப்ல பெரிய வில்லன் யாரு அப்படின்னா விதி. எது விளையாடுது, பூந்து விளையாடுது ரோமியோ ஜூலியட் லைஃப்ல? விதி விளையாடுகிறது. we call it as the work of fate. fate எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் அந்த ஃபைனல் சீன்ல how do they die அப்படின்னா ஜூலியட் செத்து போயிட்டா அப்படின்னு நினைச்சு அவ ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கா, ஒரு டீப் ஸ்லீப்ல இருக்கிற மாதிரி ஒரு சாமியார் அவளுக்கு ஒரு மருந்து கொடுத்திருக்காரு. ஹோப்பிங் தட் இந்த ஊர் எல்லாருமே இவளை செத்துட்டான்னு நினைச்சு அவளை வந்து என்ன பண்றாங்க, ஒரு கேவ்ல வச்சு ஒரு ஃபைனல் ரைட்ஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க. எப்ப நம்ம ரோமியோவுக்கு தகவல் கொடுக்கப்படுது. என்ன தகவல்னா பிளண்டா ஒரு தகவல், இந்த மாதிரி ஜூலியட் இறந்து போயிட்டா அப்படின்னா அவன் என்ன பண்றான், எப்படியும் அவன் உடலை போய் பார்க்கணும் அப்படின்னு. அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஒரு கம்யூனிகேஷன் கேப். இவளுக்கு மருந்து கொடுத்து அவ வந்து ஒரு நித்திரை, ஒரு டீப் ஸ்லீப்ல இருக்கிறான்னு தெரியல. அவன் நினைச்சு நான் செத்துட்டான்னு நினைச்சு நேரா வந்து பாக்குறான். அவ இன்னும் முழிக்கல. அந்த முழிக்கக்கூடிய தருவாயில இருக்கும்போது அவன் என்ன கேட்றான், நீ இல்லாம நான் இந்த உலகத்துல உயிரோட வாழ முடியுமா? முடியாது அப்படின்னு he decides to take his life. அவன் he takes a dagger and he punctures himself and he is about to die. அந்த நேரத்துல ரோமியோ மை ரோமியோ அப்படின்னு இவ தூக்கத்துல இருந்து முழிக்கும் போதே ரோமியோ பாக்குறா, ரோமியோ என்ன இப்படி பண்ணிட்ட, நாம ஒரு நாடகம் நடத்தணும், இது உனக்கு தகவல் தெரியாதா? தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி இருப்பேன்? அவளும் she chooses to die. So this is a story of star-crossed lovers. Did you understand that, teachers? Yes, sir. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு tragedy. What is this tragedy? Julius Caesar. இது என்ன கேட்டகரியிலையும் வரும் அப்படின்னா ரோமன் பிளே. ரோமன் பிளே அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் இந்த பிளேயை வைக்கலாம். என்ன பிளேயை வைக்கலாம்? ரோமன் பிளே, சார். ரோமன் பிளே அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை இதை வைக்கலாம். This was written somewhere in the year 1599 and here it is about the assassination of Julius Caesar. It's based on Roman history. Okay, what teachers? And இதுல மார்க் ஆண்டனி அப்படிங்கிறவருடைய ஆரேஷன், அப்புறம் ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவருடைய ஆரேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும். அண்ட் இந்த பிளேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன அப்படின்னா the assassination of Julius Caesar takes place in Act 1. அதுக்கப்புறம் the character Julius Caesar is not physically present, but still the whole play happens around the assassination of Julius Caesar. Okay va? புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்த பிளே போயிருமா? We have a Shakespearean version of revenge tragedy. What is that Shakespearean version of revenge tragedy? It is called Hamlet, Prince of Denmark. Hamlet, the Prince of Denmark அப்படிங்கிற ஒரு பிளே.
அண்ட் இந்த பிளே வந்து ஷேக்ஸ்பியரியன் வெர்ஷன் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஷேக்ஸ்பியர் நானும் ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி எழுதுறேன், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு த செனக்கன் ட்ராஜடி ஆஃப் பிளட், அட் த எண்ட் நோ கேரக்டர் ஷுட் பி அலைவ், எல்லாருமே செத்து போயிடணும். ஆனா ஹேம்லெட் அப்படிங்கிற பேர்ல there is one character who is made to live. ஹேம்லெட் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கேரக்டர் சாக முயற்சி பண்ணும்போது, யாரு அப்படின்னா ஹொரேஷியோன்னு ஒரு கேரக்டர். ஹொரேஷியோ யாரு அப்படின்னா ஹேம்லெட்டுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த ஹொரேஷியோ இஸ் அபவுட் டு கில் ஹிம்செல்ஃப், பட் ஹொரேஷியோ கிட்ட ஹேம்லெட் சொல்றான், டோன்ட் கில் யுவர் செல்ஃப், ஐ வாண்ட் யூ டு ஸ்டே அண்ட் நரேட் மை ஸ்டோரி டு ஃபார்டின்பிராஸ், த பிரின்ஸ் ஆஃப் நார்வே. அவர் வர்றாரு, அவர்கிட்ட என் கதைய சொல்றதுக்கு நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? Yes, sir. ஓகே. அப்ப இதுல வந்து ஒரு பிளே வித்இன் தி பிளே ஒன்னு இருக்கு. ஹேம்லெட்ல பிளே வித்இன் தி பிளே. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த பிளே வித்இன் தி பிளே அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த பிளே? வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிளே? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. The name of the play is Murder of Gonzago. What is the title? Play in the play குள்ளற ஒரு play within the play இருக்கு. அதுக்கு டைட்டில் வந்து The Murder of Gonzago, but Hamlet in the play calls it as The Mouse Trap. என்ன அப்படின்னா, அப்பா எப்படி இறந்தாரோ அது அப்படியே தத்ரூபமா ஒரு டிராமாவை ரீக்ரியேட் பண்ணி, அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த பிளேவை பார்க்கும்போது அவங்க மூஞ்சில என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ரொம்ப க்ளோஸா ஹேம்லெட் வந்து அப்சர்வ் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் சொல்றேன், இல்லைன்னா அப்படி ரீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் அதுக்கு நம்ம ஆள் கிடையாது. Now coming to the next important tragedy. என்ன tragedy? Othello. Othello comes under a category called a domestic tragedy. And the villain of this particular play yaru? Iago. Yes. Iago. And in the play la வந்து tragic flaw அப்படினு சொன்னீங்கன்னா என்னது? Jealousy. And the play where here works on the problem of racism. இது எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது ஷேக்ஸ்பியர் உடைய ஒரு ஃபேமஸான chronicle based English play, இங்கிலீஷ் ட்ராஜடி. இது இங்கிலீஷ் ஹிஸ்டரியை பேஸ் பண்ண ஒரு பிளே தான். நீங்க ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் ஹிஸ்டரியில கிங் லியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு பிளே எழுதினார். ரிட்டன் somewhere around 1605, 1606, and this play deals with the problem of what is it? Justice. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது a Scottish based tragedy. என்ன tragedy? Macbeth. Macbeth. Okay, written in 1606, a play that focuses on the problem of unchecked ambition. Okay, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு again a Roman based drama, a tragedy is Antony and Cleopatra. Roman drama, a Roman play category la varum, and the title of the play is Antony and Cleopatra. சரி சார், என்ன மாதிரி ஆண்டனி கிளியோபாட்ரா என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஆர் தி செட்டிங்ஸ் ஆஃப் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா? எத்தனை செட்டிங்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. I find answers. How many settings are there அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு லாங் லிஸ்ட் போகும். So you need to find out the settings that are used in Shakespeare's Antony and Cleopatra, particularly அந்த Aristotle உடைய 3 unities இருந்தது இல்ல. What are the 3 unities of Aristotle? Time, place, action, sir. Time, place and action. இது மூணையும் சுக்கு சுக்கா நொறுக்கின ஒரு பிளே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளே தான். ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரால ரொம்ப மோசமா அரிஸ்டாட்டிலியன் 3 யூனிட்டிஸ வேணும்னே பண்ணல, பட் அவருடைய இமேஜினேஷன் ரொம்ப பெருசு. அதனால என்ன பண்ணாரு, இந்த யூனிட்டிஸ் எல்லாம் தூக்கி ஓரமா கடாசிட்டு
ஒரு சூப்பரான ஒரு பிளே எழுதினார். ஓகே, and in this play Shakespeare focused on the fatal passion. எப்படி உங்க இமோஷன் வந்து sometime can be fatal அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் you have again another Roman play. The name of the play is Coriolanus. இதுவும் என்ன கேட்டகரியிலையும் வரும்? Roman play category வரும். It is about a Roman general. The name of the Roman general is Coriolanus, and this is about pride, this is about conflict, and this is about the fall of a famous character called Coriolanus. அடுத்தது Timon of Athens. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Timon of Athensல ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is misanthrope. Timon was a misanthrope. Misanthrope now one who hates mankind. இது எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா 1607, 1608. Are you with me, teachers? The last one is a play which is based on the Trojan War. எந்த வார பேஸ் பண்ணி? Trojan War. The Trojan War பேஸ் பண்ணி. The Trojan War வந்து ஏற்கனவே ஒரு it's almost like the influence was from Geoffrey Chaucer. Geoffrey Chaucer ஒரு ஃபேமஸான ஒர்க் எழுதினாரு, Troilus and Cressida. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாரு? William Shakespeare wrote a problem play, a play about war and love. And in the play was written somewhere around 1602. Is the information clear, teachers? Yes, sir. Okay. இங்க நம்ம பிரேக் பண்ணுவோம். We will restart.